வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிங்கிஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போட்டிருக்கிற கொலுசு ரொம்ப அழுக்காக இருக்கும். அதை எப்படி வீட்டிலே சிம்பிளாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வெள்ளி கொலுசை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கடைஞ்சிருக்குன்னு. ஏன்னா நம்ம இதை போட்டுட்டு எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும். இப்படியே இருந்தது அப்படின்னா இது நல்லாவும் இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா இதை எப்படி கழுவுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா புளிச்ச தயிர், அதாவது ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதை எடுத்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் அந்த தயிரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளி கொலுசெல்லாம் போட்டுட்டு நல்லா ஊற வச்சிடணும். குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கலாம், இல்லையா ஓவர் நைட்டு கூட ஊற வைக்கலாம். அந்த மாதிரி ஊற வச்சு நல்லா நம்ம கழுவணும் அப்படின்னா பளிச்சுன்னு ஆகிடும் வெள்ளி பொருள். விளக்கு கழுவுறது இந்த மெத்தட் கிடையாது, அது வேறு மெத்தடு. இது வெள்ளி கொலுசுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடு. இப்போ இதை நல்லா நம்ம ஊற வச்சுட்டு பார்க்கலாம். அப்புறமேட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஓவர் நைட் வச்சா கூட சூப்பர் தான். இப்போ பாருங்கள் ஊறினதுக்கே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரஷ் வச்சு, பழைய ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா அப்படியே பல ஆகிடும், புது கொலுசு மாதிரியே. அது கழுவும் போதே உங்களுக்கு அந்த அழுக்கு தெரியும் பாருங்கள். கொலுசுலாம் மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கழுவி தான் நம்ம போட்டுக்கணும். ஏன்னா நிறைய டஸ்ட் அடையும். அது காலுக்குமே நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு தெரியுதுன்னு. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரு புளிச்ச தயிர் கொஞ்சம் இருந்தால் போதும். அழகாக இதை நம்ம கழுவி க்ளீன் ஆக்கிடலாம். பழைய கொலுசு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ கழுவி தொடச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ அப்படியே டால் அடிக்குது. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நேரில் அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பிங்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.